2 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு சமூகம் பறையர் சமூகம். அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்முடைய வன்னியர் சமூகம். வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம். ஆனால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி பறையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த, சாதி ஒழிக்க வந்த, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேல தூக்க வந்திருக்க சொல்ற எவனாவது ஒருத்தன் கேட்டதுண்டா? 2 கோடி பேருக்கு மேல நாங்க இருக்கிறோம். நாங்க இல்லாத ஊர் இல்ல. நாங்க ஓட்டு போட்டதை எவனும் ஜெயிக்க முடியும். ஆனால் எங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரை தவிர யாரும் இல்ல? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நாயுடுவும் பறையரும் ஈக்குவலா தான் இருக்காங்களா? நாயுடு தமிழ்நாட்டில் 4 அமைச்சர், பறையர் ஒரு அமைச்சர். இதுக்கு பேர் எப்படா சமூக நீதி? இதுக்கு எப்படா சரியான இட ஒதுக்கீடு? அதே போல கோணார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, மறவர் ஒரே ஒரு அமைச்சர் தான். ஆனால் இந்த சமூகம் எல்லாம் மீசையை பெருசு பெருசாக முறுக்கி கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை இருக்குது. உண்மையிலே இன்னைக்கு ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னு யாருக்கு இருக்குன்னா இன்பநிதிக்கு இருக்கு. அவர் தான் ஆண்ட பரம்பரை, ஆளுகின்ற பரம்பரை. நாம ஆண்ட பரம்பரையா? ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் ஏகோ நம்ம ஆண்டோம். இன்னைக்கு யார் ஆள்றா? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிக்கலாம், தம்பி இன்பநிதி சொல்லிக்கலாம், வேற யார் சொல்ல முடியும்? நாம சொல்ல முடியாது. அப்போ நாம் ஆண்ட பரம்பரை அல்ல, ஆளுகின்ற பரம்பரையும் அல்ல. அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு.